தமிழக வரலாற்றில் முதல் முறையாக அரசு தலைமைச் செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருப்பது வருத்தத்திற்குரிய செயல் என திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் எமது செய்தியாளர் தங்கமணி நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். சார், தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படுகின்ற இது மிகப்பெரிய ஒரு வருமான வரித்துறை சோதனை தலைமைச் செயலாளர் இல்லத்தில் நடந்திருக்கு, அவருடைய அலுவலகத்தில் நடந்திருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை? தலைமைச் செயலாளர் அல்ல, அதைவிட பெரிய செயலாளர் இருந்தால் யார் வீட்டிலையும் வருமான வரித்துறை சோதனை நடத்தும். அவர்கள் இவர்கள் வீட்டில் சோதனை நடத்தலாமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. தொழிலதிபர் சேகர் ரெட்டியினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது. அதில் பல கோடி மதிப்பிலான தொகை எடுக்கப்பட்டது, தங்கங்கள் எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சோதனையும் நடைபெற்றிருக்கிறது. அதோடு தொடர்புடையது இதன் பின்னணியில் இன்னும் பல விஷயங்கள் வரும்னு கூறப்பட்டது. இது பற்றி உங்களுடைய கருத்து? யாருக்கு யாரோட தொடர்பு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகையில் வருகிற செய்திகள் அப்படி தான் வருது. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னாரோட தொடர்பு சீஃப் செக்ரட்டரிக்கு இருக்குன்னு சொல்கிறதே தப்பு. அது மாதிரி வந்திருக்க சீஃப் செக்ரட்டரி நடந்திருக்கக்கூடாது. அதனால் இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் சர்க்கார் தான். ஆனால் ஒரு சீஃப் செக்ரட்டரி ரூம்லேயே தலைமைச் செயலகத்திலே உள்ள நுழைஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு இந்த வருமான வரித்துறை சோதனையில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக மத்திய பாஜகவுடைய செயல்பாடாக இது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது போன்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனக்கு அப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் மோட்டிவ் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இப்படி தான் மத்திய சர்க்கார் இப்படி தான் விளையாடணும்னு அவசியம் இல்லை.